Hi friends, வணக்கம் and welcome to Kanna's skitchentamil. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ஸ்பெஷல் டிஷ், அதாவது ஜெஃப்னா ஸ்டைல்ல செய்யக்கூடிய ஒரு மட்டன் கறி. வாங்க பார்க்கலாம். நீங்க இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ இதுல ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணுங்க. அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்க மொபைலுக்கு வந்து சேரும். இதில் நான் ஆட்டிறைச்சி 1 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நல்ல சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதோட உப்புத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா இதை பிரட்டி வையுங்க. இப்போது இதில் இறைச்சியோட லெவலுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி தண்ணியை ஊற்றி ஒரு 3-4 விசில் விட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு ரோஸ்டட் கறி பவுடர் செய்ய போகிறேன். அதுக்கு இதில் காஞ்ச மிளகாய் 15 எடுத்துருக்கிறேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, ஒரு சாதிக்காய்ப்பூ, அதோட 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம், 1/2 டீஸ்பூன் பெரிய சீரகம், கடுகு 1 பிஞ்ச், கருவாப்பட்டை 1 இன்ச் அளவுக்கு, அதோட கருவேப்பிலை கொஞ்சம். இது எல்லாத்தையும் எண்ணெய் சேர்க்காம ட்ரையாக வறுத்து எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி இந்த கருவேப்பிலை உடைஞ்சதுன்னா நீங்கள் வறுத்தது சரியாக இருக்குது. மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ மட்டன் கறி செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு பேனை சூடாக்கி பேனில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஹீட் ஆகினதும் இதில் கருவாப்பட்டை, ஏலக்காய், கிராம்பு கொஞ்சம் சேர்த்து இதை தாளியுங்க. அதோட ஒரு அன்னாசிப்பூ, ஒரு சாதிக்காய்ப்பூ, கருவேப்பிலை கொஞ்சம், 3 வெங்காயத்தை எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்போ இதோட சேர்த்துக்குங்க. இஞ்சி உள்ளி பேஸ்ட் 2 டீஸ்பூன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்குங்க. இனி இதில் 3 தக்காளி, அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு அதை இதோட இப்போ ஆட் பண்ணுங்க. கரம் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு உப்பு தேவையான அளவு இதில் சேர்த்துக்குங்க. இப்போது நாம் ஏற்கனவே ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கிற இந்த மட்டனை இந்த தண்ணியோடு சேர்த்து இதில் போட்டு கொதிக்க விடுங்க. இந்த தண்ணியை வெளியில் கொட்டிடாதீங்க, ஏன்னா இந்த தண்ணியில் தான் அவ்வளோ சத்துக்களும் இருக்குது. மசாலா தூள் போட்டு கொதிக்க வைக்கும்போது இந்த தண்ணியெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் வற்றிடும். இப்போது நாங்கள் ஏற்கனவே செய்து வச்சுருக்கிற அந்த மசாலா பவுடரில் இருந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் இதோட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கறியை கொதிக்க விடணும். கமன்னு நல்ல வாசனை வருது. இந்த நேரத்தில் தேங்காய் பால், முதல் பால், அதாவது கட்டிப்பால் இதில் நான் 2 கப் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. நீங்கள் விரும்பினா இதில் 2 உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்க்குறதா இருந்தால் முதலே நீங்கள் சேர்த்துக்கணும். இல்லை இப்போ இந்த நேரத்தில் சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சம் கிழங்கு அவிச்சிட்டு அதை வெட்டிட்டு இதில் போட்டு சேர்த்துக்கலாம். அந்த கறியில் போடுற உருளைக்கிழங்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதித்ததும் இதை மூடியை போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுங்க. இப்போ பார்த்தா தெரியும், லோ ஃப்ளேமில் வச்சு மூடி அவிச்சது நல்ல எண்ணெய் பிறந்து வந்திருக்கு. கறி நல்லா திக்காகவும் வந்திருக்கு. இனி இதை ஒரு பிளேட்டில் மாற்றி சர்வ் பண்ணிக்கலாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.